வருஷத்துக்கு முன்னாடி மலைகளும் காடுகளும் சூழ்ந்த ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல டெஸ்டினி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ பாக்குறதுக்கு தேவதை மாதிரி ரொம்ப அழகா இருப்பா. ஆனா அவளோட அழகுல ஸ்பெஷல் இல்ல, அவளுக்குள்ள இருந்த அந்த பவர்ல தான் ஸ்பெஷலே. அவ நினைச்சா அடுத்த செகண்ட் வானத்துல மேகம் கூடும், மழை கொட்டும். அவ கை அசைச்சா பனி பொழியும். ஆமாங்க, அவளால சீசன்ஸ், அதாவது பருவ காலங்களை தன் கண்ட்ரோல்ல வைக்க முடியும். ஆனா இந்த பிரம்மாண்டமான சக்தி அவளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஏன், அவளுக்கே அது முழுசா தெரியாது. டெஸ்டினி சின்ன வயசுலயே தன்னோட அப்பா அம்மாவை இழந்து ஒரு அனாதை. அவள மாதிரி லூசி, எலனா அப்படின்னு இன்னும் 2 பொண்ணுங்களும் இருந்தாங்க. இந்த 3 பேரையும் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரரான மிஸ்டர் சிம்மன்ஸ் அப்படிங்கிறவரு தத்தெடுத்து வளர்த்தாரு. சிம்மன்ஸ் சும்மா பணக்காரர் மட்டும் கிடையாது, அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு உண்மையான தலைவர் அவர். தத்தெடுத்த குழந்தைங்கன்னு எந்த பாகுபாடும் காட்டாம 3 பேரையும் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற தன்னோட வீட்ல இளவரசிகள் மாதிரி பாத்துக்கிட்டாரு. டெஸ்டினி, லூசி, எலனா 3 பேரும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வளர்ந்தாங்க. காலம் ரொம்ப வேகமா ஓடுச்சு. எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாள் வயசான காரணத்தால மிஸ்டர் சிம்மன்ஸ் திடீர்னு இறந்து போயிட்டாரு. வீடு முழுக்க ஒரே அழுகை சத்தம். டெஸ்டினி தன்னோட சொந்த அப்பாவே போன மாதிரி நினைச்சு கதறி அழுதா. ஆனா அந்த லூசிக்கும் எலனாவுக்கும் அவர் இறந்த கவலைய விட, அடேங்கப்பா, இவர் இவ்ளோ பெரிய சொத்தை விட்டுட்டு போயிருக்காரே, இது யார் கைக்கு போகும் அப்படிங்கிற நப்பாசைதான் அதிகமா இருந்துச்சு. சிம்மன்ஸ் இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சிருந்தாரு. அந்த ஊர்ல வயசான பெரியவங்களை கொண்ட ஒரு ஹை கமிட்டி இருந்துச்சு. அவங்க கிட்டதான் மொத்த சொத்தோட பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டுச்சு. இன்னும் 1 மாசத்துல இந்த கமிட்டி சேர்ந்து ஒரு முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு என்னன்னா, சிம்மன்ஸோட சொத்து யாருக்கு போகும், அவருக்கு பிறகு இந்த ஊரோட அதிகாரப்பூர்வ தலைவர் யாரு அப்படின்னு கமிட்டி ஆட்கள் அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பை கேட்ட உடனே லூசிக்கும் எலனாவுக்கும் தூக்கமே போயிடுச்சு. ஏன்னா டெஸ்டினி மேல ஊர் மக்கள் உசிரையே வச்சிருந்தாங்க. டெஸ்டினி தனக்கு கிடைச்ச மேஜிக் பவரை ஒரு நாள் கூட தன் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணதே கிடையாது. ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் முதல் ஆளா போய் நிப்பா. நினைச்சு பாருங்க, ஒரு நாள் ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கடையில எதிர்பாராத விதமா தீ விபத்து நடந்துருச்சு. தீ கொழுந்து விட்டு எரியுது. சுத்தி இருக்கிற வீடுகளுக்கும் தீ பரவற நிலைமை. மக்கள் எல்லாரும் பயத்துல அலறிக்கிட்டு ஓடுறாங்க. தண்ணிய ஊத்தி அணைக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அந்த பதற்றமான நேரத்துல நம்ம டெஸ்டினி அமைதியா அந்த இடத்துக்கு வர்றா. கண்களை மூடி தன்னோட 2 கைகளையும் வானத்தை நோக்கி தூக்குறா. அடுத்த சில செகண்ட்ஸ்ல தெளிவா இருந்த வானத்துல கார் மேகங்கள் ஒண்ணு கூடுது. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த எரியிற கடைக்கு மேல மட்டும் சோன்னு மழை கொட்டி தீக்குது. வெறும் 10 நிமிஷத்துல தீ முழுசா அணைஞ்சிருச்சு. ஊர் மக்கள்லாம் டெஸ்டினி, டெஸ்டினி, நீதான் எங்களை காப்பாத்தின தேவதே அப்படின்னு அவளை தூக்கி கொண்டாடுறாங்க. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த லூசிக்கும் எலனாவுக்கும் வயிறு எரியுது. இவளை இப்படியே விட்டா எலெக்ஷன்ல ஊர் மக்கள் எல்லாரும் இவளையே தலைவியாக்கிடுவாங்க. அந்த முட்டாள் கமிட்டியும் மொத்த சொத்தையும் இவளுக்கே எழுதி வச்சிருவாங்க. நம்ம நடுத்தரவுல நிக்க வேண்டியதுதான். இவளை உடனே ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு வில்லனத்தனமான பிளான் போடுறாங்க. தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த எலெக்ஷன் நாள் நெருங்கி வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி லூசியும் எலனாவும் அவசர அவசரமா டெஸ்டினி கிட்ட ஓடி வர்றாங்க. முகத்துல ரொம்ப கவலைய வச்சுக்கிட்டு, டெஸ்டினி, காட்டுக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன பையனுக்கு உடம்பு ரொம்ப முடியலையா, மரண விளிம்புல இருக்கானா, உன்னோட மேஜிக் பவரால மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும், ப்ளீஸ் உடனே கிளம்பு என்ன டிராமா போடுறாங்க. டெஸ்டினிக்கு ஒரு நிமிஷம் குழப்பம். இந்த 2 பேருக்கும் எப்பவுமே மத்தவங்கள பத்தி கவலையே இருக்காதே, இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்ளோ அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சா. இருந்தாலும் ஒரு உசிறு போகுதேன்னு அவசர அவசரமா ஒரு குதிரை வண்டியில ஏறி இருட்டு காட்டுக்குள்ள பயணத்தை ஆரம்பிக்கிறா. நள்ளிரவு நேரம். காட்டுக்குள்ள ஆந்தைகள் கத்துற சத்தம் மட்டும்தான் கேக்குது. குதிரை வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய மரக்கேல வழியில விழுந்து வண்டி நிக்குது. என்ன ஏதுன்னு எட்டி பாக்குறதுக்குள்ள யாரோ பின்னால இருந்து வந்து அவ முகத்துல ஒரு துணிய வச்சு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டெஸ்டினிக்கு மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறா. சுத்தி இருட்டு, சில்லுன்னு காத்தடிக்குது. அவளை ஒரு பெரிய பாழடைந்த கோபுரத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. கீழே குதிக்கலான்னு பார்த்தா ரொம்ப அவசரம். என்ன பண்றதுனே தெரியாம பயத்துல நடுங்குறா. அந்த அதிர்ச்சியில அவளுக்கு மேஜிக் பவர் இருக்கிறதையே அவ மறந்துட்டா. ஆனா அவளோட பவர்ஸ் அவளை மறக்கலையே. திடீர்னு அந்த கோபுரத்துக்குள்ள ஒரு மாயாஜால காத்து வீசுது. அந்த காத்து அவளை மெதுவா ஒரு பெரிய ஜன்னல் பக்கம் தள்ளிட்டு போகுது.
வெளிய பார்த்தா பிரகாசமான சூரிய வெளிச்சம். அந்த ஜன்னல் கம்பிகளை புடிச்சு தள்ளலான்னு தொட்டா அது ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு இருக்கு. அவ கைப்பட்ட அடுத்த செகண்ட் அந்த இரும்பு கம்பிகள் அப்படியே உருகி ஒரு பெரிய நீளமான ஐஸ் சறுக்கு மரம் மாதிரி மாறுது. வாவ்! டெஸ்டினிக்கு ஒரே ஆச்சரியம். வேற வழியே இல்லாம அந்த ஐஸ் சறுக்கு மரத்துல ஏறி வீன்னு சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷமா கத்திக்கிட்டே கீழே சறுக்கி வர்றா. கீழே வந்து விழுந்ததும் அவளுக்கு ஒரு பிரம்மாண்டமான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அவ முன்னாடி 5 வித்தியாசமான உருவங்கள் சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பார்க்க வெள்ள தாடியோட பனிக்குட்டி மாதிரி இருக்காரு. இன்னொருத்தர் உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி ஜொலிக்கிறாரு. இன்னொருத்தர் பார்க்கவே குளிர்ச்சியான மழை மேகம் மாதிரி இருக்காரு. ஒருத்தர் சுத்தி பூக்களோட இருக்காரு. கடைசியா ஒருத்தர் காத்துல இலைகள் பறக்கிற மாதிரி இருக்காரு. அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க தான் இயற்கையோட உருவங்கள். அதாவது வின்டர் குளிர்காலம், சம்மர் கோடைகாலம், மான்சூன் மழைக்காலம், ஸ்பிரிங் வசந்த காலம், அப்புறம் ஆட்டம் இலையுதிர்காலம். நீங்க யாரு? என்னை ஏன் இங்க அடைச்சு வச்சீங்க?ன்னு டெஸ்டினி பயத்துல கேக்குறா. அதுக்கு பனி தாடி வச்ச வின்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பொன்னே, நாங்க உன்னை அடைச்சு வைக்கல, உன் சகோதரிகளோட சதியிலிருந்து காப்பாத்தணும். நாங்க தான் பருவகாலங்கள். உனக்கு எங்களை ஞாபகம் இல்லையா? உனக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பனியில நடுங்கிட்டு இருந்த ஒரு வயசான தாத்தாவுக்கு நீ போட்டிருந்த உன்னோட ஓவர் கோட்டை கழட்டி கொடுத்துட்டு நீ குளிர்ல நடுங்கிட்டு இருந்த. உன்னோட அந்த சுயநலம் இல்லாத நல்ல மனசை பார்த்துதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு இந்த மேஜிக் பவர்ஸ பரிசா கொடுத்தோம். ஏன்னா நீ இயற்கையின் குழந்தை. அந்த மிஸ்டர் சிம்மன்ஸையும் உன்னை தத்தெடுக்க வச்சதே நாங்க தான் உண்மைய உடைக்கிறாரு. இத கேட்டதும் டெஸ்டினிக்கு கண்ணீர் வந்துருச்சு. அப்படியா? ஆனா இன்னைக்கு ஊர்ல சொத்து பிரிக்கிற நாளாச்சே, நான் அங்க இருக்கணுமேன்னு பதறா. அதுக்கு சம்மர் சொல்றாரு, ஆமா டெஸ்டினி, அந்த லூசியும் எலினாவும் சேர்ந்துதான் உன்னை ஏமாத்தி காட்டுக்குள்ள கடத்தி வந்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அந்த கமிட்டி ஆட்களை மிரட்டி மொத்த சொத்தையும் வாங்கி அவங்களையே ஊர் தலைவரா ஆக்க பாக்குறாங்க. நீ உடனே கிளம்பு. ஆனா நான் எப்படி அவ்ளோ சீக்கிரம் பறந்து போக முடியும்னு டெஸ்டினி கேக்குறா. அப்போ ஆட்டம் முன்னாடி வந்து ஒரு பெரிய சூறாவளி காத்த உருவாக்குறாரு. காத்துல பறக்கிற இலைகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து அவளுக்கு ஒரு சூப்பரான மிதக்கிற இலை ரதத்தை ரெடி பண்ணி கொடுக்கறாரு. டெஸ்டினி அதுல ஏறி மின்னல் வேகத்துல ஊருக்கு பறந்து வர்றா. ஊர்ல என்ன நடக்குதுன்னா, பெரிய தர்பார் மண்டபத்துல கமிட்டி ஆட்கள் பயத்துல நடுங்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. லூசியும் எலினாமும் நடுவுல திமிரா நின்னுக்கிட்டு, இனிமே நாங்க தான் இந்த ஊரோட தலைவர்கள், யாராவது எதிர்த்து பேசினா தொலைச்சிடுவோம்னு மிரட்டிட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரத்துல தர்பார் மண்டபத்தோட பெரிய மரக்கதவுகள் படார்னு திறக்குது. பலத்த காத்தோட ஒரு தேவதை மாதிரி கெத்தா உள்ள நுழையறா நம்ம டெஸ்டினி. அவளுக்கு பின்னாடி அந்த 5 சீசன்ஸும் கம்பீரமா நிக்கிறாங்க. அவளை பார்த்ததும் லூசிக்கும் எலினாவுக்கும் முகம் பேய் அரைஞ்ச மாதிரி வெளுத்து போச்சு. தங்களோட பிளான் ஃபெயிலியரான கோவத்துல அவங்க டெஸ்டினியை அடிக்க பாயறாங்க. ஆனா டெஸ்டினிக்கு பின்னாடி இருந்த வின்டர் சும்மா இருப்பாரா? அவரோட கைய லேசா அசைக்கிறாரு, அவ்வளோதான். அடுத்த செகண்ட் லூசியும் எலினாவும் அப்படியே ஐஸ் கட்டியா உறைஞ்சு சிலையா நின்னுட்டாங்க. அவங்க மூஞ்ச பார்க்கவே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு சம்மர் கொஞ்சம் சூட கொடுத்து அவங்கள நார்மல் ஆக்குனாரு. ஆனா அவங்க குளிர்ல நடுநடுங்கி போயிருந்தாங்க. டெஸ்டினி முன்னாடி வந்து ரொம்ப அமைதியா ஆனா அழுத்தமா சொல்றா, தலைவர்ங்கிறது அதிகாரத்தை வச்சு அடுத்தவங்கள மிரட்டுறதில்ல, மக்களை தன்னோட குழந்தைங்க மாதிரி அன்பா பாத்துக்கிறது. சுயநலமும் பேராசையும் இருக்கிற உங்களால ஒரு நாளும் நல்ல தலைவரா இருக்க முடியாது. இத கேட்டதும் ஊர் மக்களும் சந்தோஷத்துல கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. டெஸ்டினி தான் எங்க தலைவர், அவங்க தான் எங்களோட உண்மையான மகாராணின்னு ஊரே கொண்டாடுது. டெஸ்டினி ஊர் மக்களுக்காக சேவை செய்ய அந்த ஊரோட தலைவியா பதவி ஏத்துக்கிட்டா. இயற்கையும் பருவகாலங்களும் எப்பவுமே அவளுக்கு துணையா அரணா இருந்துச்சு. அப்போ நம்ம லூசிக்கும் எரினாவுக்கும் என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு ஒரு சூப்பரான தண்டனை கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோழி பண்ணையில கோழிகளோட எச்சத்தை அள்ளி போட்டு அதை மேய்க்கிற வேலை. அவங்க செஞ்ச துரோகத்துக்கும் திமிருக்கும் ஏத்த சரியான வேலை இதுதான்.